நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற இருக்கும் ராகு கேது பயிற்சியில் தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கோச்சர ராகு கேது எந்த மாதிரியான விளைவுகளை தரப்போகிறது, எந்த பாவகத்திலிருந்து உங்களுக்கு என்ன விதமான பலன்களை தரப்போகிறது, இந்த ராகு கேதுக்கள் என்பது உங்களுக்கு பலன்களை தருவதில் நன்மையா அல்லது தீமையா இல்லை என்ற விளக்கத்தினை இதில் காண்போம். பொதுவாக கோச்சார கிரகங்கள் என்பது நம்ம பிறப்பு கால திசா புத்திக்கும் நடப்பில் இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களுக்கும் ஒரு ரிலேட்டிவிட்டி உண்டு. பிறப்பு கால கிரகங்கள் என்பது நமக்கு திசா புத்தி வாயிலாக நீண்ட நிலை துளை பயணங்களில் உள்ள பலன்களை நமக்கு தரக்கூடிய நிலையில் உள்ளோம். ஆனால் கோச்சார ராகுகேது என்பது அந்த பலன்களை தற்காலிகமாக அதிகரித்தோ அல்லது தாமதப்படுத்தவோ செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த கோச்சார கிரகங்களுடைய இயல்பு. சரி, இந்த ராகு கேதுகள் என்பது யார்? பொதுவாக தனுசு லக்னம் என்பது காலச்சக்கர விதியில் ஒன்பதாம் இடமாகவும் இதன் அதிபதி குருவாகவும் நாட்டில் உள்ள பொருளாதார நிலையும் மத இனம் கலாச்சாரம் போன்ற மனிதனுடைய எண்ணற்ற தகவல்களையும் வெளிநாட்டு தொடர்பு மக்களுடைய உயர்கல்வி சிந்தனைகள் இவற்றுக்கெல்லாம் அதிபதியான குரு பகவான் தான் ஆகும். காலச்சக்கரத்தின் 9ஆம் இடாகும். இவருடைய சிந்தனைகள் என்பது நேர்கொண்ட சிந்தனையும் ஒரு டார்கெட், ஒரு வில் அன்பை கொண்டு ஏதாவது ஒரு டார்கெட்டை இலக்கை அடையக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட ஒரு வேகத்தின் உச்சியை கொண்ட திடீரென்று தாக்குதல் குணம் கொண்ட இந்த இனிய தனுசு லக்ன நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ராகுகேது பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்ற அமைப்பில் ஒரு சிறிய தொகுப்பினை பார்ப்போம். பொதுவாக ராகுகேதுகள் என்பது பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்கள், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகங்கள் என்பது தோராயமாக ஒரு ராசியில் 1.5 ஆண்டுகளுக்கு ஒருக்காக பயிற்சி ஆகும். இவைகள் எப்பவுமே பின்னோக்கி செல்லாகும். கடந்த வருடங்கள் பார்த்தீங்கன்றால் இந்த ராசிகளுக்கு 4, 10ஆம் இடம் இருக்கக்கூடிய 4ஆம் இடத்து வீடு நிலம் வாகனங்கள், 10ஆம் இடம் தொழில் சார்ந்த சிந்தனைகள் இருக்கக்கூடிய வளர்ச்சியில் முன்னேற்றமோ தாமதமோ அடையக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய வளர்ச்சி மாற்றங்களுக்கு இந்த திசா புத்தியாளியாக கோச்சாரங்கள் ஒரு சில நன்மையோ தீமையோ தடைகளை செய்து கொண்டிருந்திருக்கும். இப்பொழுது இந்த ராகு கேதுவானது உங்களுடைய சிந்தனைக்கு மருந்தாகவும் ஆற்றலின் வேகமாகவும் ஸ்பீடு, ஒரு மனிதனுடைய ஆசைகளை எண்ணற்ற ஆசைகளை தரக்கூடிய பொசிஷனில் பார்த்தீங்கன்றால் இந்த ராகுவும் மதம் இனம் கலாச்சாரம் போன்ற தொடர்புகளிலும் தந்தை வழி சார்ந்த விஷயங்களும் வெளிநாட்டு பயணங்கள், சிந்திக்கும் மாற்றங்கள், நம்முடைய நீ யார் இந்த சமுதாயத்தில் என்றக்கூடிய பிலாசபி தத்துவங்கள், அரசியல் அமைப்பு போன்ற தத்துவங்கள் அனைத்திற்கும் உண்டான பாவமாகிய 9ஆம் இடத்துல கேது இருந்து ஞானத்தையும் அருளையும் தர காத்து கொண்டிருந்தது. அதற்கு முன்பாக இந்த பதிவினை காணும் அன்பர்கள் தயவு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உன் நண்பர்களுக்கு ஷேர் செய்துங்கள். மற்றும் ஜோதிட சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது திருமண பொருத்தத்தில் பாரம்பரியம் மற்றும் துல்லியமான பாவ கணித அடிப்படையிலும் திசாபுத்தி வாயிலாக பலன்கள் ஆராய்ச்சி தரப்படும். தங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பலன்களை நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே நீங்கள் ஆன்லைன் வாயிலாகவும் தெரிந்து கொள்ளலாம். மேலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எண் கணிதம் போன்ற விஷயங்கள் அனைத்திற்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நடராஜ் ஜோதிட மையத்தை அணுகுவோம். சரி அன்பர்களே, இந்த ராகுவானது உங்கள் ராசிக்கு இப்பொழுது உங்கள் ராசி லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் பெயர்ச்சி செய்யக்கூடிய ராகு உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய காத்து கொண்டிருக்கிறது. 3ஆம் இடம் என்பது சிந்தனை, செயல், ஆற்றல் இவற்றெல்லாம் கொடுப்பது. உங்களுடைய பயணங்கள், மனிதனுடைய சிற்று இன்பங்கள், சிந்திக்கூடிய ஆற்றல்கள். அந்த ராகு என்பதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே அதிகமாக ஸ்பீட்னஸ் செய்ய போகிறது. இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால், உங்களுடைய 3ஆம் இடத்திலே உங்களுடைய ராகுவானது சொந்த நட்சத்திரம் உள்ள அமைப்பாகும். இது காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடமாகும். அதாவது உங்களுடைய நண்பர்களுடைய வட்டாரங்கள், உங்களுடைய சிற்றின்பங்கள், பயணங்கள், புரோக்கர் ஏஜென்சிகள், கம்ப்யூட்டர் சயின்ஸுகள் மற்றும் இடமாற்றங்கள், இந்த விஷயத்துல எல்லாம் தொடர்புள்ளவர்களுக்கெல்லாம் இது நம்ம ஒரு முக்கியமான உன்னதமான காலகட்டம். நீங்கள் வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும், இல்லை ஏதோ ஒரு எதிர்பார்த்திருக்கின்றீர்கள், திருமணம் போன்ற விஷயங்கள், இல்லை நீங்கள் எதையெல்லாம் அடைய வேண்டும், பொருள்பற்றான வாழ்க்கை வேறு, பண பொருளாதாரத்தை அமைப்பு வேறு. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனி மனித வாழ்க்கைக்கு உண்டான சுக துக்கங்களை எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகளை காட்டி உங்களை அதில் மூலமாக வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நடத்துவதற்கு உண்டான ஒரு பாவமாக இருக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் இந்த ராகுவாத பயிற்சி இருந்தாலும் உங்களுடைய வேகம், சிந்தனை, செயல் அனைத்திலுமே ஒரு விதமான மாற்றங்களையும், இதில் நம்ம பிராட்பேண்டாக பேசக்கூடிய சிந்தனைகளையும், மாணவருடைய கல்வித்திறன், அறிவாற்றல் இவைகளெல்லாம் வளர்ச்சி வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும். மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐடி, கம்யூனிகேஷன் போன்ற துறைகளிலும் வெளிநாட்டில் சென்று அப்ராட் படிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சற்று என்னென்றால் பேராசைப்படாமல் சற்று நிதானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும். விபரீதமான சிந்தனைகள் அந்த விபரீதமான ஆபத்தில் முடியும். அதனால் வண்டி வாகனங்கள்
மற்ற விஷயத்துங்கள் என்ன பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வீடு நிலம் வாகனங்கள் மற்றும் பணம் பொருளாதாரம் ஃபைனான்சியல் அமைப்புகள் இதெல்லாம் சற்று கவனத்துடன் தாயாருடைய ஆரோக்கியத்தை பார்க்குதல் வண்டி வாகனம் செல்லும்போது எச்சரிக்கையாக இருந்தல் மற்றும் குழந்தைகளுடைய உடல்நலம் ஊட்டச்சத்து உள்ள ஆகாரங்களை கொடுக்குங்கள் நல்ல ஒரு காற்றோட்டமான இடத்தில் இருந்து வளர்த்துங்கள் இதனால் அதன் மூலியமாக ஒரு ஒரு பிரீத்திங் ப்ராப்ளம் இதெல்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை நம்மளுக்கு காட்டிக்கொள்ள காண்பிக்கிறது. மீண்டும் ஒரு வார்த்தை சொல்கின்றேன், இந்த இந்த நிகழ்வுக்கு பயிற்சிகள் என்பது உங்கள் பிறப்புகால ஜாதகத்தில் ராகு திசையோ ராகு புத்தியோ ராகு கோச்சாரமும் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் இதுவையெல்லாம் நடைமுறைக்கு வரும். அதனால் பிறப்பில் ஜாதகம் இல்லாமல் வெறும் கோச்சாரம் வேலை செய்யாது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தினுடைய காரஸ்கோப்பில் உள்ள திசாபத்திக்கு தகுந்த இந்த பலன்கள் ரன்னிங் ஸ்டேஜில் வரதிருக்கும். அடுத்து கேதுவானது 9ஆம் இடம். 9ஆம் இடம் என்பது நம்முடைய தந்தை, நம்முடைய வெளிநாட்டு பயணங்கள், நம்மளுடைய மதம், இனம், கலாச்சாரங்கள், நம்மளுடைய குல வழக்கங்கள் இவற்றெல்லாம் பின்பற்றக்கூடிய இடத்துல கேது இருப்பதனால் இதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சிகள் பண்ணுங்கள். வெளிநாட்டு வாழ்க்கை, அந்நிய மனிதர்கள், தன்னுடைய தந்தை யார், அரசியல் பயணங்கள் இதிலெல்லாம் ஒரு ஆற்றல்களையும் நுண்ணித போக்குகளையும் ஏன் என்ன என்ற எந்த இடத்தில் நம்ம தவறுகளை செய்து விட்டோமோ என்ற எண்ணத்துடன் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையும் ஆய்வு மனப்பான்மையும் வெளிநாட்டு கல்விகள் மற்றும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் நீங்கள் ஈடுபடுவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். தந்தை வழி பாட்டி இவங்களெல்லாம் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, நம் தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஆகினால் இந்த கேது திசை கேது புத்தி நடப்பவர்கள் பொருளாதார விஷயத்தில் யாரிடமும் கொடுத்து ஏமாற வேண்டாம். அதே மாதிரி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நீங்கள் யாரிடம் தகவல் தொடர்பு துறையில் உங்களை நம்ப வச்சு ஏமாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாகும். வீடு நில வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆன்மீக துறையில் நீங்கள் பயணங்கள் ஆன்மீக ரீதியாக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் செய்வதற்கு உகந்த காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி நோய்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய நோய்கள் இருந்தாலும் அதிலிருந்து டக்குன்னு ரிலீஃப் ஆகிறது. திருமண விஷயங்கள் நன்கு கைகூடி வருதல், எதிர்பாராத எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுதல் எதையுமே சுருக்கில்லை. பொதுவாக கேது திசை கேது புத்தி நடப்பவர்களுக்கு இந்த கோச்சார கேது பண பொருளாதாரத்தை மட்டும் தடை பண்ணுமே வழிய நீங்கள் சீரிய முறையில் இதில் ஆசைகளை குறைத்து கொண்டு உங்களை தனிப்பட்ட முறையில் நீங்கள் அமைதியாக இருந்தாலே இதில் திருமணம் போன்ற வெற்றி வாய்ப்புகள், மாணவர்களுடைய கல்விகள், உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வெயில்கள், வேனல், கொப்பளங்கள், பாரம்பரிய டிசீஸ் ஏற்படக்கூடிய நோய்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு காலகட்டமாக இருக்கும். அதனால் இந்த தற்காலிக கோச்சார நிகழ்வுகள் உங்களுடைய ஜாதகத்தில் பாவக அடிப்படையில் உங்களுக்கு நற்பலனா தீய பலனா என்ற விஷயத்தில் உங்கள் பாவ கணிதத்தின் அடிப்படையில் உள்ள ராசி கட்டத்தை நீங்கள் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.